அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் 32nd அப்பெக் சம்மிட் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 32வது அப்பெக் சம்மிட் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படின்னா கியாங்ஸோ அப்படிங்கிற சிட்டில வந்து நடந்துச்சு. அப்பெக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 1989ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சிங்கப்பூர்ல வந்து இருக்கு. எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 21 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இந்தியா மெம்பரா அப்படின்னு கேட்டா இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். சரியா, இந்தியா வந்து மெம்பர் கிடையாது. நெக்ஸ்ட் அப்பெக் சமிட் எங்க நடக்க போகுதுன்னா ஷென்ஷன் அப்படிங்கிற சிட்டில நடக்க போகுது. ஷென்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா சைனால வந்து இருக்கு. சரியா, அடுத்தது இந்த கியாங்ஸோ அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா சவுத் கொரியா. ஓகேவா, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி ஹாஸ் பீன் ஆடட் டு த யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்ல எந்த சிட்டியை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா லக்னோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபுட்டுக்கு ஃபேமஸான ஒரு சிட்டி அப்படின்னா லக்னோ. சரிங்களா, அதனால தான் இந்த வருஷம் வந்து லக்னோவை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்ல. மொத்தம் எவ்வளோ சிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 408 சிட்டிஸ் வந்து இருக்கு. இந்த வருஷம் மட்டும் 58 சிட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்தது the annual financial debt accumulated by Indian households has grown faster than their annual financial asset அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்திய குடும்பங்கள் சராசரியா ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களை விட அதிகமா என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன்கள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 48% சொத்து சேர்த்து வச்சாங்கன்னா 102% கடன்களாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆர்பிஐ ரிப்போர்ட் படி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேஸ் எமர்ஜ்ட் அஸ் த பாப்புலர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ஹவுஸ்ஹோல்ட் டு இன்வெஸ்ட் தேர் மணி. ஸோ வீட்டு ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பங்கள்லாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மணியை சேவ் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்குலாம். சரியா, ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இனாகிரேட்டட் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டோட லார்ஜஸ்ட் மியூசியம் எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஜிப்துல வந்து வந்திருக்கு. சரியா, கெய்ரோ சிட்டிக்கு பக்கத்துல இந்த கீசா பிரமிட் பக்கத்துல இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா, லாஸ்டா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி ஹாஸ் ஒன் த விமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப். ஸோ 13th விமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணா சவுத் ஆப்பிரிக்காவை டிஃபீட் பண்ணி இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் கப் வின் பண்ணது யாருன்னா ஆஸ்திரேலியா, அடுத்தது இங்கிலாந்து, மூணாவதா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஒரு கப், அப்புறம் இப்போ இந்தியா ஒரு கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.